ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு நாளை இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் நமக்கு ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார். நேத்து இப்ப 2 நாள் முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்லங்க. எத்தனையோ மரணங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கு. நாம உயிரோடு இருக்கிறோமானா இது தேவனுடைய கிருபை. ஆரோக்கியமா இருக்கிறோம்னா அது வெறுமனே தேவனுடைய கிருபைங்க. ஜீவனுள்ளோர் தானே அவர் துதிக்க முடியும். வாங்க, சரி, நம்ம ஆண்டவரை துதிப்போம், நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஜெபத்தோடு கூட இந்த நாளை தொடங்குவோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வருஷத்தின் கடைசியில் இருக்கிற எங்களை நீர் பார்க்கிறீரப்பா. உம்முடைய கிருபையில எங்களை பத்திரப்படுத்தி இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை நடத்த ஆசையோடு இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நின்று எங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்கும்படி எங்கள் இருதயத்தை சரி செய்யவும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, புது வருஷம் வருதுன்னு சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பா, பழைய வருடம் அதுக்குள்ளேயே பழசாயிடுச்சா என்ன? 2024வது வருஷம் இதோ இந்த 2 நாட்கள்ல இது காணாம போக போகுது. எப்படா ஹாப்பி நியூ இயர்னு பாட்டு பாடுறது, சத்தம் போட்டுக்கொண்டு தெருக்களில் சுத்துறது, ட்ரிங்க் அண்ட் டான்ஸ் பார்ட்டிகள்ல கலந்து கொள்வது, நியூ இயர் கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளலான்னு மனுஷங்க ஆராட்டப்படுறாங்க. சிலருக்கு பண்டிகைன்னா ரொம்ப சாப்பாடு கிடைக்கும்னு, குடிப்பதற்கு நல்ல ஒரு லைசன்ஸ் போன்ற வாய்ப்புன்னு ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அதுதான் தவிர இந்த வருஷம் முழுவதிலும் நான் எப்படி இருந்தேன்? எவ்வளவு நேரம் கொடுத்தாரே ஆண்டவர், எனக்கு இவ்வளவு நாட்கள் கொடுத்தாரே. 363 நாட்கள் நானு என்னத்தை சாதித்தேன், என்ன வாழ்ந்தேன், இதுல எவ்வளவு நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், இதுல எத்தனை விஷயங்கள்ல ஆண்டவருடைய சித்தத்தை செய்தேன், எவ்வளவாய் தேவனுக்கு பிரியமுள்ளவனா இருந்தேன்னு யோசித்து பார்க்க வேண்டாமா? எத்தனை விஷயங்கள்ல இதுவரை என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எந்த நிலையில இருந்த என்ன எங்க உயர்த்தினார், எவ்வளவு செழிப்ப, பொருளாதார செழிப்ப என் வாழ்க்கையில நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன்னு, எத்தனை நன்மைகளை தேவன் எனக்கு செய்தார், எத்தனை மரண ஆபத்திலிருந்து தப்புவித்தார், நன்றி சொல்ல வேணாமா? அட, மனுஷங்க தேவன் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இன்னும் அப்படியே வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களே தவிர, நம்முடைய ஜீவனும் நம்முடைய எல்லா வழிகளும் எந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அந்த தேவனுக்கு பயப்படுறது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா புது வருஷம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. நீ பெரியவனா இருக்கிறதுனால, பணம் உள்ளவனா இருக்கிறதுனால, ஆரோக்கியமா இருக்கிறதுனால, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறதுனால நான் பிழைச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. அக்கவுண்ட்ஸ் க்ளோசிங் டே அன்னைக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும் மனுஷனுக்கு. டேலி ஆகவில்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். தேவன் கொடுத்தவைகளும் நாம் அதற்கு எப்படி பதில் கொடுத்தோன்ற விஷயத்தையும் நம்ம கணக்கு பார்த்தா எப்படி இருக்கு நம்ம கணக்கு? கணக்கு பார்த்து முடிச்சாருன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கிறாருங்க. கணக்குகளை சரி செய்து கொள்ள, இருதயத்தை சரி செய்து கொள்ள, உன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள, நம் வாழ்க்கையை தேவனோடு சரி செய்து கொள்வதற்கு. மனுஷங்களுக்கு நன்றி இல்லைங்க. உன் வாழ்க்கையில எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்க, எவ்வளவு நன்றியோட இருக்கிறீங்க, எவ்வளவு தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்க, எவ்வளவு நீங்க தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்கள்ல முதல்ல தேவனுக்கு நம்ம இருதயத்துல, நம்ம வாழ்க்கையில இடமே இல்லை. தேவன் இந்த நேரத்துல, இந்த லாஸ்ட் 2 days, அவ்வளவுதானங்க. இன்னைக்கு 30th, நாளைக்கே 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நாம புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். என்ன உங்க பிளான்ஸ் என்ன? எங்க செலிப்ரேட் செய்யலாம்னு நினைக்கிறீங்க நியூ இயர்?
நீங்க விசுவாசிகளா இருந்தா தேவ சந்நிதியில உங்க நேரத்தை செலவிட ஆயத்தப்படுங்க. அநேக சர்ச்சஸ்ல வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கு, காத்திருப்பு கூட்டங்கள். ஐஸ்வர்ய மஹால்ல சென்னையில ஒரு விசேஷமான வாட்ச் நைட் சர்வீஸ் ஏற்பாடு செய்கிறோம். நீங்க சென்னையில இருந்து உங்களுக்கு தெலுங்கு புரியும்னா நீங்க வரலாம், அல்லது உங்க சபைகளை நடந்தா பங்கு பெறுங்க. ஜபத்துல மனம் திரும்புதலோடு நன்றியோடு துதிகளை செலுத்தி வசனத்தை தியானித்து வாக்குத்தத்தங்களோட நம்ம புதிய வருஷத்துல பிரவேசிப்போம். ஆனா மனுஷன் இன்றைக்கு தேவனை நினைக்கிறதில்ல. இந்த வருஷத்துல நான் எதையோ சாதித்தேன்னு பெருமைப்பட்டு கொண்டு இருக்காங்க. பைபிள் அதை தான் சொல்லுது. தாங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல பெருமை பாராட்டுறாங்க. நீ செய்த இந்த உலக சம்பந்தமான தந்திரமான திட்டங்களில் நான் தப்பித்து கொண்டேன், மோசம் செய்தேன், அவை வெளியே வராம நான் தப்பித்து கொண்டேன் என்று கர்வப்படுறீங்களே, அவை எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். தேவனுடைய சந்நிதியில நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்க உணரும் போது, நம்முடைய நிலை நமக்கு உணர்த்தப்படும் போது, நம் முகத்திற்கு வெட்கமே, தானியேல் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய முகத்துக்கு வெட்கமே தகுதி. உம்முடைய அன்பை மறந்து திரும்ப 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 பின்னோக்கி பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கை, உம்முடைய நன்மைகளை மறந்து உமக்கு விரோதமாகவே முரட்டாட்டம் செய்கிற எங்கள் வாழ்க்கை, உமக்கு இஷ்டமில்லாத காரியங்களிலே சந்தோஷப்படுகிற எங்கள் வாழ்க்கைகள் எங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த ஜெபனியா புத்தகத்துல ஒரு முறை உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஜெபனியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, வெட்கமில்லாத ஜனங்களே கூடி வாருங்கள். பா, எவ்வளவு கடினமா இருக்கு இல்லையா? தேவனின் பிள்ளைகளே, சபையே, தேவ ஜனமே, தேவனால் நேசிக்கப்பட்டவர்களே, அழைத்த ஆண்டவர், இஸ்ரவேலே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க. இப்போ ஒரு எச்சரிக்கை வருகிறது, வெட்கமில்லாதவர்களே வாங்க. எவ்வளவு கடினமா இருக்குங்க. உனக்கு வெட்கம் இல்லையான்னு யாராவது நம்மள கேட்டா எவ்வளவு வேதனையா இருக்குங்க. அது வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல வெட்கப்படாம நடந்து கொண்டா வேற என்ன வார்த்தை வரும் சொல்லுங்க? வெட்கமற்ற ஜனங்களே கூடி வாருங்கள், இப்போது வாங்க, இப்போது வாங்க. எங்கே? அவருடைய பாத சந்நிதிக்கு வாங்க. பதர் காற்றுக்கு பறந்து போகிறது போல நேரம் பறந்து விடுகிறது. பதர் உஃப்னா எவ்வளவு நேரம் ஆகுங்க அது பறந்து போறதுக்கு? பதர் காற்றுக்கு பறந்து போவது போல நாட்கள் பறந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாட்கள் இருக்கு, இன்னும் 48 மணி நேரம் இருக்கு, 40 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கடிகாரத்துல முட்கள் எப்படி சுத்துதோ நீங்க கவனிக்கிறீங்களா? கேலண்டர்ல பேப்பர்ஸ் எப்படி திரும்புதோ நீங்க எப்பயாவது கவனிச்சீங்களா? எவ்வளவு சீக்கிரமாய் நேரம் கடந்து விடுதுங்க. இதோ இப்பதான் 2024வது வருஷம், புது வருஷ ஆராதனை நடந்தது போல இருக்கு எங்கள்ல சிலருக்கு. அதுக்குள்ளே ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன சாதித்தோம், என்ன வாழ்ந்தோம், எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாம, அலட்சியமாக நேரத்தின் மதிப்பை உணராம, தேவனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கு, தேவனுடைய கோபாக்கினை நாள் நெருங்கிவிட்டது. காலம் குறுகியதா இருக்கிறதுனால அஞ்ஞானிகளைப் போல இல்லாம ஞானிகளாய் நம்முடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். வெட்கமில்லாத ஜனங்களை கூடி வாருங்கள். பதர் காற்றுக்கு பறப்பது போல நாட்கள் பறக்கிறது. விதி நிர்ணயிக்கப்படும் முன்பே, கர்த்தருடைய கோபாக்கினை உங்கள் மேல் வரும் முன்பே, என்னவாம்? விதி, தேவனுடைய நிர்ணயம், விதி நிர்ணயம் வருகிறதற்கு முன்பே தேவனின் கோபாக்கினை உங்கள் மீது வருகிறதற்கு முன்பே, உங்களை சிட்சிப்பதற்கு தேவனுடைய உக்கிரத்தின் நாள் வரும் முன்பே கூடி வாருங்கள். இயர் எண்டிங் என்பது அந்த நாள்ல மெனி டெக்கல் ஒஃபாரசின் பெல்சாத்சாரை
நீ உன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தாலும், நீ எத்தனையோ நன்மைகளை பார்த்தாலும், எத்தனையோ அதிசயங்களை பற்றி நீ உன் வீட்டிலேயே கேட்டிருந்தாலும், நீ செய்யக்கூடாததை செய்து, குடிக்கக்கூடாததை குடித்து, வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டு விருந்து செய்கிறாய். ஆகையால் ஒரு விரல் தோன்றி மெனே மெனே டேக்கல் ஃபாரசின், நீ தராசிலே நிறுத்தப்பட்ட போது குறைவாக காணப்பட்டாய். உன் கணக்கை பார்த்து உன் ராஜ்யத்தை நிறைவு செய்ய போகிறேன். கணக்கு பார்த்து முடித்து விடுகிறேன் உன்னை. அந்த ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். அந்த ராத்திரி அவனுடைய ஆளுகை இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவர் உன்னை சகிப்பார்? எவ்வளவு காலம் அவர் சாந்தமுள்ளவராய் உன்மேல் இருப்பார்? விதி நிர்ணயிக்கப்படும் முன்பே, தேவனுடைய கோபாக்கினை உன் மீது வரும் முன்பே, தண்டிக்கும்படி அவருடைய கரத்தை அவர் உன்மேல் தூக்கும் முன்பே வந்துவிடு. அவருடைய பாதத்தில் விழுந்தா, அவர் கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மனம் திரும்புகிறவனை மன்னிக்கிறவர். தேவனே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை நீ உள்ளத்திலிருந்து சொல்ல முடிந்தா, தேவனுடைய கோபம் உன்னை விட்டு அகன்றுவிடும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கூட அலட்சியம் செய்தால், ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு உனக்கு இல்லாம இருக்கலாம். தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மீது வரும் முன்பே, தேவனுடைய கோபத்தின் நாள் உங்கள் மீது வரும் முன்பே கூடி வாருங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, தேசத்திலே அல்லது உலகத்திலே சிறுமையும் தாழ்மையானவர்களுமாய் அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள், அவருடைய மனதின்படி, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற சகல சிறுமைப்பட்டவர்களே, நீங்கள் தேவனை தேடுங்கள். தேவனை தேடுவதற்கு இது ஒரு நல்ல நேரம். தேவனை தேடுவதற்கு, தேவனை அறிவதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறியும்படிக்கு, தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கிறதற்கு இந்த வருஷ கடைசி என்பது ஒரு விசேஷமான நேரங்க. அவருடைய கோபாக்கினை வரும் முன்பு, அவர் நம் கணக்குகளை முடிக்கும் முன்பு, அவருடைய பாதத்தண்டையில சேர்ந்தோமானால், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். உயர்த்தின கையை அணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ வாழ்ந்த வாழ்க்கையின் விதத்தை பற்றி, உன் பாவத்தின் நிமித்தம், உன் கீழ்ப்படியாமை நிமித்தம், உன் வெட்கமில்லாத வாழ்க்கை நிமித்தம் தண்டிப்பதற்காக கையை உயர்த்தின ஆண்டவர், ஐயா என்னை மன்னிங்க ஐயா என்று, கீழ்ப்படியாதவன் ஐயா, பெருமையுள்ளவன் ஐயா, உம்மை துக்கப்படுத்தினேன் ஐயா என்று அவருடைய பாத தண்டைக்கு வந்தா, என்று சொல்கிறவர் இல்லங்க. அவர் முடியாது என்ற வார்த்தை அவரிடத்துல இல்லங்க. அவர் உன்னை தண்டிக்கும்படியாக உயர்த்தின கைகளினாலே உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாய் உன்னை ஆதரிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல அவருடைய சிட்சையை அல்லங்க, அவருடைய அரவணைப்புக்குள்ளாக, அவருடைய அரவணைப்புல மறைந்து இன்னொரு புதிய வருஷத்துல பிரவேசித்து தேவனுக்காக அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை உடையவர்களாக, பழைய ரோக பாவங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை அடைந்து புதிய சுபாவத்தோட நாம புதிய வருஷத்துல அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக நம்மை நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, வெட்கமில்லாத காரியங்களை செய்து நாங்கள் ஏதோ பெருமையான காரியங்களை செய்தோம் என்று உமக்கு வேதனையை உண்டாக்குகிறவர்களாக, கஷ்டப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்து, எங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இராமல், உம்முடைய கோபம் எங்கள் மீது வரும் முன்பே நீர் கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உம்முடைய பாதத்திலே விழுவதற்கும், மனஸ்தாபப்படுவதற்கும், மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு உம்முடைய ஆறுதலை பெற்று உம்முடைய அரவணைப்புகளை சேர்ந்து உம்முடைய வாக்குத்தத்தங்களோடு புதிய வருஷத்துல பிரவேசித்தும் திட்டங்களை நிறைவேற்றும்படி அனுதின தியானத்துல இத்தனை நாட்களாக உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்க தேவனுடைய சந்நிதியில உட்கார்ந்து ஜெபிங்க. இந்த லாஸ்ட் டேஸ் ஆஃப் தி இயர்ல நாம் தேவனோடு சமாதானப்படுவோம். நம்மை சரி செய்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று புதிய வருஷத்துல பிரவேசிப்போம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் கூட ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, ஆயத்தப்படுங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. புதிய வருஷத்துல இதே நிலையில் இல்லாம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் கனப்படுத்தப்பட்டு அவருக்கு பிரியமானவர்களாய் வாழவும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறவும் அவரை மன்றாடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல இந்த அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.